Hi friends, welcome to Buvis Tasty World. இன்றைக்கி நம்ம கிச்சனில் மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு அடை எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். எப்பொழுதுமே இட்லி தோசை அப்படின்னு செஞ்சு கொடுக்காம இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா தான் மறக்காமல் பூவிஸ் டேஸ்டி வேர்ல்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம ஃபஸ்ட்டு அடை பண்ணுறதுக்காக அரிசியை ஊற வச்சிடலாம். இது சாப்பாட்டு அரிசி தான். நான் ஒரு 1/2 கிலோ சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். அதாவது 2 டம்ளர் அரிசி எடுத்துகிட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நம்ம எவ்வளோ அரிசி எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் நம்ம மரவள்ளி கிழங்கு எடுத்துக்கணும். நம்ம 1/2 கிலோ அரிசி எடுத்துருக்கறனால நான் 1/2 கிலோ மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். இதான் ரேஷியோ. நம்ம அரையிலேருந்து 3/4 வரைக்கும் போடலாம். அடுத்தது நான் 1/2 கிலோ மரவள்ளி கிழங்கு எடுத்துருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு தோல் சீவி இப்போ நம்ம சீவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இப்படி இருந்தால் தான் நம்ம அரைக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக அரைப்படும். அதனால தான் நான் இது மாதிரி துருவி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இப்போ அரிசி நம்மளுக்கு 2 மணி நேரம் ஊறிடுச்சு. அதே மாதிரி நம்ம மரவள்ளி கிழங்கையும் சீவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ரெண்டையும் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம உங்களுக்கு மிக்சியில் அரைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். நான் கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஞ்சமாக அரிசி போட்டுக்கோங்க. கொஞ்சம் அரைப்பட்டோனையும் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஸ்டக்காக நின்றும். அதே மாதிரி தண்ணி ஊற்றும் போது நம்ம கொஞ்சம் அளவாக தான் ஊற்றணும். ஏன்னா மரவள்ளி கிழங்குலேயே கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் நிறையா தண்ணி ஊற்றிடாதீங்க அரிசிக்கு. அதனால் பார்த்து கொஞ்சம் கெட்டி பதமாக அரைக்கிற மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். ஆனால் கையில் எடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொரன்னு இருக்கணும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம இதை எடுக்கணும். நம்ம எடுத்ததுக்கப்புறம் வேணும்னா நம்ம தண்ணி ஊற்றி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு கொரன்னு இருக்கணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு அடை சுடும் போது கரெக்டாக இருக்கும். ரொம்ப மைய அரைச்சிங்கன்னா அடை நல்லா இருக்காது, டேஸ்ட் வராது. பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம அடுத்தது பொருட்களை சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ஒரு 8 மிளகாய் தான் சேர்த்துக்கிட்டேன். இதை தண்ணியில் ஊற வச்சு கூட நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரு 1/2 இன்ச் இஞ்சி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு 15 போல் பூண்டு எடுத்துக்கோங்க. அடுத்தது சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன். என்னோடய மிளகாய் ரொம்ப காரமாக இருந்தது, அதனால் நான் 8 மட்டும் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் 10லேருந்து 15 வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம மாவில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பேஸ்ட்டு, அதை நம்ம இதில் கலந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பையும் சேர்த்து கலந்துக்கலாம். நான் மாவு அரைக்கும் போதே உப்பு சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். உங்களுக்கு இதில் உப்பு உரப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். உரப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா ரொம்ப சேர்ந்தோம்னா நம்மளுக்கு அடை கலராயிரும். அதனால் இப்போ நம்ம மாவில் மீதி பொருட்களை சேர்த்துட்றோம். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்தது கொத்தமல்லி தழையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்தது வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இதில் சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் முருங்கைக்கீரை சேர்க்கறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் சேர்த்துக்கல. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையும் சேர்த்துட்டு நம்ம இதில் மிக்ஸ் பண்ணி தோசை ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு நிறையா மாவு இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த வெங்காயம் கருவேப்பிலை சேர்க்கறதுக்கு முன்னாடியே ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு அப்புறமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டே கூட அதை இதே மாதிரி வெங்காயம்லாம் சேர்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் டே தோசை ஊற்றிக்கலாம். புளிக்காது உடனே எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா, இல்லைன்னா புளிச்சிரும். வாங்க இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். பாருங்கள், கல் நல்லா சூடானையும் நம்ம ஒரு 1.5 கரண்டி போல் மாவு ஊற்றிட்டு நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால அந்தளவுக்கு இழுக்க வராது. அதனால் கொஞ்சமாக கையில் தண்ணி தொட்டுட்டு இது போல் லைட்டாக இழுத்து விடுங்க. சுடாது. கொஞ்சம் தண்ணி தொட்டு இழுத்து விடுங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரம் நைஸாக வேணுமோ அந்தளவுக்கு இழுத்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு இது மாதிரி பண்ண வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தோசையாக கூட நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நல்லா தள்ளி விடுங்க. நல்லா நைஸாகவே வரும். இதில் கையில் தள்ளி விடும் போதே தண்ணி தொட்டுக்கோங்க, இல்லைன்னா சுடும். சிம்மில் வச்சுட்டு இது மாதிரி பண்ணிவிட்டு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதுக்கு எண்ணெய் ஒரு 1.5 டீஸ்பூன் போல் நல்லா தாராளமாக ஊற்றிக்கோங்க. அப்படின்னா தான் அடை ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஊற்றிட்டு இது மாதிரி நடுவில் ஓட்டை போட்டுக்கோங்க. அப்போ தான் நடுவில் வேகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், மாவெல்லாம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி போடணும். இப்போ திருப்பி போட்டிங்கன்னா அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இது போல் கொஞ்சம் உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தோசை சுட்டு எடுத்துக்கோங்க.
நம்மளுக்கு சுவையான மரவள்ளி கிழங்கு அடை வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்போ இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.